கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் வேலு கொலை பண்ணலங்கறத ப்ரூவ் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணுமா? அதுக்கு எனக்கு கதிரோட ஹெல்ப் வேணும். ஹெல்ப் மட்டும் தான் வேணும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருந்தா கதிரை என் கூட அனுப்பி வைங்க. வேலு பாவம்மா, இதை விட்டோம் அவன் லைஃபே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். சரி கதிரு, நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரஞ்சனி, நான் உன்னை நம்பிதான் அவனை உன் கூட அனுப்புறேன். அம்மா, நம்பினவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அது என்னோட அகராதியிலயும் இல்ல. ஏங்க வாங்க போலாம். விட்டா மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க. என்னமோ இவங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குற மாதிரியே பேசுவாங்க. வாங்க. இதோ வராங்களே. ஹாய் மச்சான். ஹாய் 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 மச்சான். ஹாய். என்ன விஷயம்? இவங்க தான் நான் சொன்ன ரஞ்சனி. ஹாய். ஹலோ. ஹாய் மேடம். மேடம் எல்லாம் சொல்ல வேண்டாம், ரஞ்சனினே கூப்பிடுங்க. இவர்தான் நம்ம கேமராமேன் அர்ஜுன். ஓ ஹலோ. சரி, ரூபாவதி கிட்ட பேசிட்டியா? அதெல்லாம் நான் பேசிட்டு மச்சி. இந்நேரம் அவங்க இன்டர்வியூக்கு ரெடியா இருப்பாங்க. மா, என்னம்மா மேக்கப்லாம் பலமா இருக்கு? எதுவும் ஃபங்க்ஷன் போறீங்களா? இல்லடா, இன்னைக்கு ஒரு சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுக்க வராங்க. பாருடா, இன்ஸ்பெக்டர் மேடம் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாங்களோ? ஆண்டி, டேய் வாடா விஸ்வா, ரொம்ப நாளா ஆளையே பார்க்க முடியல. இப்ப நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் ஆண்டி. ஓஹோ, எல்லாம் ஓகே தான். ஆனா ரூபாவதியோட செல்போனை ஒட்டு கேக்குறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் அதுக்குன்னு ஏகப்பட்டது வந்திருக்கு. ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விட்டா போதும், அதை அவங்க கிளிக் பண்ணாலே போதும். அவங்க பேசுறது பாக்குறது இப்படி எல்லாத்தையும் நாம பார்க்கலாம். போனு மட்டும்தான் அவங்களது. கதிர், இதுல எந்த ரிஸ்க்கும் இல்லையே. ஏங்க, ரிப்போர்ட்டர்ஸ் லைஃப்னாலே ரிஸ்க் தாங்க. என்னடா? ஆமா மச்சி. இந்த ரிஸ்க்னால ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.